கொனிச்சிவான் வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஓட்டு போட போகிறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? எதுக்கு ஓட் போட போகிறோன்னா அனிமே இண்டிபெண்டன்ட் கிரியேட்டர்ஸ்லாம் சேர்ந்து அனிமே அவார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. இந்த 2025 ரிலீஸ் ஆன அனிமேஸில் 13 கேட்டகரிகளில் நிறைய அனிமேஷன் நாமினேட் பண்ணி அது ஒன்று பார்த்தீங்கன்னா அவார்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஒரு அவார்ட் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ அதுக்கு போய் ஓட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான லிங்கை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வரேன். ஸோ நீங்களும் சேர்த்து நீங்கள் ஓட் போடுங்க உங்களுக்கு ஃபேவரட் அனிமே. இதை பார்த்தீங்கன்னா அனிமே பஸ் டெய்லி அது மட்டும் இல்லாமல் நிறைய அனிமே கிரியேட்டர்ஸ் சேர்ந்து நடத்துகிறாங்க. ஸோ நான் அவங்க பேஜில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்படி அவார்ட் கொடுக்காங்கன்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா February 28 வரைக்கும் இருக்கும் இந்த ஓட் போகிற டைம் பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஓர பேச வீடியோலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படி இந்த ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி போய்ட்டு உங்களுக்கு ஃபேவரட் அனிமேஸுக்கு ஓட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஆரம்பமே அனிமே ஆஃப் த இயர் தான். அனிமே ஆஃப் த இயரில் பார்த்தீங்கன்னா சோலோ லைன் சீசன் 2 கொடுத்துருக்கானுங்க. அப்பத்தொகரடி சீசன் 2 இருக்குது, அப்புறம் கிங்டம் இருக்குது, ரீ0 இருக்குது, லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் இருக்குது, டாக்டர் ஸ்டோனுடைய ஃபைனல் சீசன் இருக்குது, அண்ட் ஃப்ராகன் ஃப்ளேவர் இருக்குது, அண்ட் டக்குபிஸ் ஒரிஜினல் சீன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஓர்ப் இருக்குது, 2B ஹீரோ எக்ஸ் இருக்குது, காஜியா குட்டா இருக்குது, மை ஹீரோ அகாடமியாவோட ஃபைனல் சீசன் இருக்குது, அண்ட் கீழே ஒன் பீஸ் எக்கட் ஆர்க் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரன்ச்ரோல் அனிமே அவார்ட்ஸ் எல்லாம் அந்த கிரன்ச்ரோலில் ரிலீஸ் ஆன அனிமேஷன் மட்டும்தான் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. பட் இங்கே அப்படி இல்லாமல் என்னென்ன பெஸ்ட்டான அனிமேஷன் வந்துச்சோ மொத்தமாக இறக்கிருக்கானுங்க. பட் ஏன் ஓட்டு எல்லாருக்கும் எதுக்கு போகணும் தெரியும். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க மை ஹீரோ அகாடமியோட ஃபைனல் சீசனுக்கு தான் நான் ஓட் பண்ண போகிறேன். பிகாஸ் நான் அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய டாப் 10 லிஸ்ட்டில் கூட நம்பர் 1 பிளேஸ் பார்த்தீங்கன்னா நான் மை ஹீரோ அகாடமியில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அனிமே இதில் ஃபேவரட்டோ நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். சோலோவில் சீசன் 2 இருக்கும்போது அதுக்கு நீ எப்படி ஓட் பண்ணலான்னு ஒரு சிலர் கேட்குறது புரியுது. நான் அதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன் எதனால் இந்த மை ஹீரோ அகாடமி பெஸ்ட்டுன்னு. ஸோ வந்து போய் பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா அனிமே மூவி ஆஃப் த இயர். செயின்சா மேன் இருக்குது, டீமன் ஸ்லேயர் இருக்குது, 100 மீட்டர்ஸ் இருக்குது. அடுத்தது என்ன மொனோனோகேன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நேசா 2 இருக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா பேன்னு ஒன்று இருக்குது. கீழே வந்து த லெஜெண்ட் ஆஃப் த ஹெல் சம்திங்னு ஒன்று இருக்குது. உண்மை என்னவென்றால் நான் பார்த்தது செயின்சா மேனும் டீமன் ஸ்லேயர் மாத்திரம்தான். ஸோ அதனால் மற்ற அனிமேஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் 2ல் எது நான் ஓட் பண்ண போகிறேன்னா கண்டிப்பாக வந்து டீமன் ஸ்லேயர் தான். பிகாஸ் வந்து கலெக்ஷன் நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு அனிமே மூவி இந்த சூப்பர்மேன் மூவிலாம் பீட் பண்ணியிருக்குன்னா அது வந்து பெரிய விஷயம் தான். அனிமேஷன் குவாலிட்டி கூட பக்காவாக இருந்துச்சு. அண்ட் ஆகாஷ் பேக் ஸ்டோரிலாம் வச்சு செஞ்சுட்டானுங்கன்னு சொல்லலாம். அடுத்து என்ன கேட்டகரினா பெஸ்ட்டு அனிமேஷன் டீமன் ஸ்லேயர் வழக்கமாக வந்துடும். அண்ட் செயின்சா மேன் இருக்குது, சோலோ லைன் சீசன் 2 இருக்குது, லார்ட் ஆஃப் மிஸ்ட்ரீஸ் கொடுத்துருக்கானுங்க. லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் ஈக்குவலாக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள் அதுக்கு பெட்டராக கூட தோணுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2B ஹீரோ எக்ஸ் கொடுத்துருக்கானுங்க. 2B ஹீரோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 2D 3D கலந்து ஒரு மாதிரி புது கலவையாக கொடுத்துருப்பானுங்க. பட் ஏன் ஓட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். ஏன்னா வழக்கமாக வந்து டீமன் ஸ்லேயர் தான் வின் பண்ணிக்கிட்டு இருக்குது. அண்ட் லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் கூட ஒரு தரமான அனிமேஷன் கொடுத்துருப்பானுங்க. ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்கல. ஸோ பார்க்கறது பாருங்கள், ஒரு சைனீஸ் அனிமே. ஸோ நல்லாயிருக்கு. அடுத்து வந்து பெஸ்ட்டு ஆக்ஷன் அனிமே சோலோ லெவலிங் இருக்குது, மை ஹீரோ அகாடமியா இருக்குது, டீமன் ஸ்லேயர் இருக்குது, காஜியா குட்டா இருக்குது, அண்டு செயின்சா மேன் இருக்குது, 2B ஹீரோ எக்ஸ் இருக்குது, அண்ட் லசாரஸ் இருக்குது, சாங்கில் ஃப்ரெண்ட் சீசன் 2 இருக்குது, சக்கமோடோ டேஸ் இருக்குது, அண்ட் ட்ராகன் பால் டைமா இருக்குது, கைஜு நம்பர் 8 இருக்குது, ஒன் பீஸ் இருக்குது. இதில் நாம் எதுக்கு ஓட் பண்ணலாம்னு யோசிச்சிங்கன்னா எல்லாமே ஆக்ஷன் நல்லா தான் இருக்கும். பட் என்ன பொறுத்த சோலோ லெவலிங்க்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். பிகாஸ் சோலோ லெவலிங் நல்லா அனிமேட் பண்ணியிருந்தானுங்க. ஆக்ஷன் தான், ஃபுல்லாகவே ஆக்ஷன் தான். சோலோ லெவலிங்கில் ஃபைட் சீனை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஐ மீன் ஸ்டோரி வைஸாக சொல்ல போனால் அந்தளவுக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ஆக்ஷனுக்கு வந்து நான் சோலோ லெவலிங் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு ரொமான்ஸ் அனிமே. பெஸ்ட்டு ரொமான்ஸ் அனிமே காகுயா சாமா இருக்குது, ஃப்ராகன் ஃப்ளேவர் இருக்குது. என் ஓட்டு ஃப்ராகன் ஃப்ளேவருக்கு தான். ஸோ நான் இப்போயே வந்து சொல்லிடுறேன். கீழே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். மை ட்ரெஸ்அப் டார்லிங் இருக்குது, அண்டு ப்ளூ பாக்ஸ் இருக்குது, அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அனிமேஸ் கொடுத்துருக்காங்க. பட் நான் இதில் பார்த்தது ஒரு சில அனிமேஸ் தான் பார்த்துருக்கேன். அதில் எனக்கு பிடிச்ச அனிமேனா இந்த ஃப்ராகன் ஃப்ளேவர், ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி. ஸோ என்னோடய ஓட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கொடுத்துக்கிறேன். ஸோ உங்கள் ஓட்டை உங்களுக்கு ஃபேவரட் அனிமே கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பெஸ்ட்டு இசைக்காய் அனிமே ரீ0 இருக்குது, லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் இருக்குது, த பிகினிங் ஆஃப்டர் தி எண்ட். அதை எதுக்காக கொண்டு வந்த தெரியல. ஏன்னா அந்த அனிமையை பார்த்தீங்கன்னா மொக்கையாக இருக்கும். மகவாசமே ஹிட்டு தான் அனிமே ரொம்ப மொக்கை. அண்ட் சென்சு ஸ்டூடியோ மாப்பா பண்ணது. அண்ட் கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் அதுவும் ஸ்டூடியோ மாப்பா பண்ணது தான். அடுத்தது த வாட்டர் மெஜிஷியன். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் நான் வந்து ரீ0க்கு போடலாமா இல்லை லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரி போடலான்னு கேட்டிங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ். பிகாஸ் நான் ரீ0 பார்க்கல. ஸோ லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான இசைக்காய் அனிமே. ஸோ பாருங்கள். ஸோ காஜி எல்லாம் பெருசாக இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு காமெடி அனிமே ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3.
ஏன் ப்ரோ காமெடி நல்லா இருக்கா என்ன அதை கேவலமாக பார்க்க கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, அந்த சீசன் அனிமே நல்லா இருக்காது. அடுத்து வந்து கிராண்ட் ப்ளூ ட்ரீமிங் சீசன் 2 நான் கிராண்ட் ப்ளூ பார்த்ததில்ல. ஆனால் அது வந்து நல்ல ஒரு அனிமே, நல்ல ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. நான் இன்னும் பார்க்கல. அடுத்து கிண்டாமா பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் தமிழ் படம் மாதிரி அனிமேஸை வச்சு செஞ்சுருப்பானுங்க, நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேண்டடான் சீசன் 2. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா சக்கமோட்டோ டேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியோட சீசன் 3 கொடுத்துருக்கானுங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸ் இருக்குது. ஸோ இதில் நான் எதுக்கு ஓட் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, டேண்டனுக்கு போடலாமா இல்லை கிண்டாமா போடலாமா, ஸ்பை எக்ஸ் ஃபேமிலிக்கு போடலாமா இல்லை சக்கமோட்டோ டேஸுக்கு போடலாமா? நான் வந்து சக்கமோட்டோ டேஸுக்கு போடுறேன். பிகாஸ் வந்து அதில் ஃபைட் சீன் நிறைய இருக்கும். அண்ட் அந்த ஃபைட் சீனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹியூமரை வச்சு நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ நான் வந்து சக்கமோட்டோ டேஸுக்கு போட்டுக்கிறேன். ஸோ உங்கள் ஃபேவரட் ஏதோ அதுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அண்ட் மற்ற அனிமேஷன் நல்லா தான் இருக்கும். மை ஃபேவரட் சக்கமோட்டோ டேஸ். அடுத்த வந்து பெஸ்ட்டு கண்டினியூங் அனிமே இந்த ஒரு கேட்டகரி கொடுக்கறதுக்கு காரணமே ஓட் ஃபார் ஒன் பீஸ் தான். ஏன்னா ஒன் பீஸ் அளவுக்கு எந்த ஒரு அனிமையும் பார்த்தீங்கன்னா இத்தனை நாளைக்கு கிட்டத்தட்ட 26-27 வருஷம் ஆகுது இந்த ஒன் பீஸ் அனிமே ஸ்டார்ட் பண்ணி. ஸோ இவ்வளோ நாளைக்கு கண்டினியூ கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த ஒரு அவார்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒன் பீஸுக்கு தான் போகணும், வித்தவுட் எனி ஹெசிடேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் நியூ அனிமே சக்கமோட்டோ டேஸ் இருக்குது, லசாரஸ் இருக்குது, அண்ட் 2B ஹீரோ எக்ஸ் இருக்குது, காஜியா குட்டா இருக்குது, அந்த ஃப்ரான் ஃப்ளவர் இருக்குது, டக்கோபிஸ் ஒரிஜினல் சின் இருக்குது. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த மிஸ்ட்ரீஸ் இருக்குது. இது எல்லாமே நல்ல அனிமே தான். குறிப்பாக சொல்ல போனால் டக்கோபிஸ் ஒரிஜினல்லாம் நல்லா எமோஷனலாக நம்ம டிப்ரெஷன் ஆகியிருக்கும். மற்றெல்லாம் நம்ம நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் என்னுடைய ஓட்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா காஜியா குட்டாக்கு. லசாரஸ் கொஞ்சம் சொதப்பல் தான். காஜியா குட்டாக்கு எதுக்கு கொடுக்கன்னா அது ஸ்டூடியோ பவுன்ஸ் பண்ணியிருப்பானுங்க, கொஞ்சம் புதுசாக அந்த அனிமே கான்செப்ட் புதுசாக இருக்கும். அண்ட் நல்ல அனிமேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ தட்ஸ் வை நான் காஜியா குட்டாக்கு போகிறேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அனிமே சாங் இந்த ஒரு நாமினேஷனுக்கு மட்டும் நான் வந்து எதுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரியல. ஏன்னா எந்த ஒரு சாங்கும் எனக்கு அந்தளவுக்கு இதில் செட் ஆகலை. ஏன்னா என்னென்ன சாங் என்னென்னு எனக்கு தெரியலை. நான் வந்து எண்டிங்கை ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் தூங்கிட்டேன். அதனால் வந்து நான் இது வரைக்கும் எதுக்கு ஓட் பண்ணலை, நான் வந்து டேண்டன் எனக்கு பண்ணல. ஓகேவா? ஸோ டேண்டன் எனக்கு ஒரு ஓட் போட்டுக்கிறேன். ஸோ டேண்டன் ஒரு பிடிச்ச அனிமேன்றதுக்காக நான் டேண்டன் எனக்கு ஓட்டை போட்டுக்கிறேன். மற்றபடி சாங்லாம் எப்படி ஞாபகம் இல்லை. ஸோ மன்னிச்சு கொள்ளுங்க இதுக்கு மட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மெயின் கேரக்டர் சங் ஜின்பு, சுபாரு, அண்ட் டென்ஜி, அண்ட் செங்கு. அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லூஃபி இருக்கார், அண்ட் டாஞ்சிரோ இருக்கார், அண்ட் கிளைன் மொரட்டி இருக்கார். எனக்கு அதுக்கு இல்லை இன்னும் நம்மளுடைய இசுக்கு மிடோரியா அண்ட் கீழே வந்து அந்த தப்பத்துக்கு டைரிஸோடைய ஹீரோயின் இப்படி கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் என்ன பொறுத்தவரை யாருக்கு பெஸ்ட்டு கொடுக்கலான்னா ஒன்று இசுக்கு மிடோரியா கொடுக்கலாம், இல்லை வந்து மங்கிடி லூஃபிக்கு கொடுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா லூஃபிக்கு போடுறேன். ஏன்னா ஒரு ஹியூமரஸ் கலந்த ஒரு மெச்சூரான கேரக்டர் தான் நம்ம லூஃபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒன்று வந்து பாக்குக்கோ, அண்ட் அடுத்த ரீசூர் எனக்கு தெரியாது யாருன்னு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ஜின் ஃப்ரம் காஜியா குட்டா அண்ட் டாக்டர் ஸ்டோன் நான் லாஸ்ட் சீசன் பார்க்கல. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஸே, அடுத்த வந்து கியூட்டோமியாக்கு அண்ட் டக்கோபி. இதில் வந்து பாக்குக்கே கொடுத்துக்கலாம். ஏன்னா அது இந்த கேரக்டர் நல்ல டெவலப்மெண்ட் கொடுத்துருப்பானுங்க, நல்ல ஸ்டோரி போய்த்திருக்கும். ஸோ அதனால் அடுத்து வந்து ஸ்டூடியோ ஆஃப் த இயர் க்ளோர்வெக்ஸ், மாப்பா அண்ட் நம்மளுடைய ஸ்டூடியோ போன். எனக்கு பார்த்தீங்கன்னா யுஃபோ டேபிள். அடுத்து வந்து A1 பிக்சர்ஸ் அண்ட் டோய் அனிமேஷன் ஸ்டூடியோ. இப்போ எல்லா ஸ்டூடியோவும் பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமை கொடுத்துருக்காங்க. ஸ்டூடியோ மாப்பா ஆல்ரெடி தெரியும் நிறைய தரமான நிலைமை கொடுத்துருக்காங்க. யுஃபோ டேபிள் டிமஸ்லேயே கொடுத்துருக்காங்க. A1 பிக்சர்ஸ் சோலோலையும் கொடுத்துருக்காங்க. டோய் அனிமேஷன் டிராகன் பால் ஒன் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடியோ பேர் நருட்டோ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிங்டம் அண்ட் பிளாக் க்ளோவர் இப்படி ப்ளீச் நிறைய அனிமே கொடுத்துருக்காங்க. பட் இந்த வாட்டி நான் போட போகிறது எதுக்குன்னா ஸ்டூடியோ போன்ஸுக்கு. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து ஒரு அனிமே காஜியா குட்டா அனிமே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மை ஹீரோ அகாடமியை முடிச்சு வச்சாங்க. அண்ட் அனிமேஷன் நல்லா பண்ணக்கூடிய ஸ்டூடியோ, பெருசாக சொதப்புனது கிடையாது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஓட்டிங் முடியுது. இந்த ஓட்டிங் பார்த்திங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு எது பெஸ்ட்டாக பட்டுச்சோ அதுக்கு போட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய அனிமே பெஸ்ட்டாக இருக்கும், எனக்கு ஃபேவரட்டாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி போய்ட்டு நீங்கள் ஓட் பண்ணிக்கோங்க. எங்கள் அனிமே பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் வந்து ஓட்டிங் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட நல்ல அனிமே பற்றின கண்டென்ட்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய கமெண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தப்பாக சொல்ல மிஸ் வந்தாலும் கமெண்ட் செக்ஷன் உங்களுடைய நீங்கள் எது வேணால் தெரிவிக்கலாம். ஸோ ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். டேக் கேர் கைஸ், சனுரா.